ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரும் க்ரோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சயின்டிஸ்ட் ஆகணும். எனவே நான் சயின்டிஸ்ட் ஆகணுமா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, எஸ் யூ ஹேவ் டு பிகம் அ சயின்டிஸ்ட். எதனால அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடா ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரா நீங்க நிறைய ரிசர்ச் வந்து கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க இண்டஸ்ட்ரியில புதுசா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் பிஹேவியர் என்ன மாதிரி மாறி இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறி இருக்கு, பேமெண்ட் டென்யூஸ் எப்படி மாறி இருக்கு, இல்லை புதுசாக நம்ம பிஸ்னஸில் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கா, அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணுறது, இல்லை அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி பல விதமான ரிசர்ச் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி உங்கள் பிஸ்னஸ் உங்கள் இண்டஸ்ட்ரி எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த 6 மாதம் அடுத்த 2 வருஷத்தில் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு தேவையான டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டான டெசிஷன்ஸாக எடுப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு அவுடேட்டட் பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன் மார்க்கெட், அவங்க மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து கேபிட்டலைஸ் பண்ணி ஃபர்தராக க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சீட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்க ஒரு அவுடேட்டடாகவே இருப்பாங்க. இது நம்ம ரொம்ப எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்டர் கோவிட் போஸ்ட் கோவிடோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஆனால் சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்னுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நான் எதுக்குங்க ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மோடில் இருக்காங்க. ஸோ அந்த மோடில் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களோட பிஸ்னஸ்க்கு டேஞ்சர். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற அந்த அனாலிசிஸ், அந்த ரிசர்ச் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ரிசர்ச் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த ரிசர்ச் அப்படின்றது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தொடர்ந்து நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம ஏரியாவில் என்ன நடக்குது, அதர் சிட்டிஸ், அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரீஸ் அப்படின்ற லெவலில் கொஞ்சம் ப்ராடாக கூட நம்ம பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த பேசிக் ரிசர்ச் ஆகுது நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்கன்னா என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக சயின்டிஸ்ட் ஆகி தான்